போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி வாசகமும் மற்றும் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருவழிபாட்டு நிகழ்வும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியான சித்தாந்தங்களையும் சரியான கருத்துக்களையும் கொண்ட பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்மில் அனைவருமே ஏதாவது ஒரு கருத்துக்களை மையப்படுத்தியும் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை மையப்படுத்தியும் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நாம் மையப்படுத்தி அமைந்திருக்கின்ற அந்த சித்தாந்தம் சரியாக இருக்கிறதா, நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்து சரியானதா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒன்றை பற்றின புரிதல் எப்பொழுது நமக்கு சரியாக இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்வு சரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாம் எதை பற்றி எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமையும் என்பது வரலாற்று நிகழ்வுகளின் வழியாகவும் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்தும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றத்தார் வாழ்க்கையிலிருந்தும் நம்மால் கற்று தெளிய முடிகிறது. அப்படி கற்று தெளிந்த பிறகும் நாம் நம்முடைய கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் சரியான முறையில் அமைத்துக் கொள்கிறோமா என்கின்ற கேள்வியை எழுப்பிய வண்ணம் அதே சரியான கருத்துக்களை கொண்ட பிள்ளைகளாக வாழ இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்க
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெற செய்யும். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-3 மற்றும் 6-12 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினே அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பை விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அந்த நற்செய்தி அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன்.
கண்களை உயர்த்தி உள்ளே விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளே. பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தி உள்ளே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளே, கண்களை உயர்த்தி உள்ளே. பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளே, கண்களை உயர்த்தி உள்ளே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளே, கண்களை உயர்த்தி உள்ளே. Alleluia, 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 Alleluia. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர் தொழும்போது அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது,
கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர் தொழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கை ஒரு 3 வார்த்தைகளை மையப்படுத்தி அமைந்திருக்கும். இந்த 3 வார்த்தைகளை மையப்படுத்திய வாழ்வுதான் அது வெற்றியாக இருந்தாலும் சரி அல்லது தோல்வியாக இருந்தாலும் சரி, இந்த 3 வார்த்தைகளை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பங்கு தந்தைக்கும் பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய பங்கு மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, யாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே ஒரு 3 வார்த்தைகளை மையப்படுத்தி தான் அமைந்திருக்கும். அவை 1 புரிந்து கொள்ளுதல், 2வது தவறாக புரிந்து கொள்ளுதல், 3வது புரிந்து கொள்ளாமை. இல்லையா? 1 புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். 2வது தவறாக புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 3வது புரிந்து கொள்ளாமை, நாட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 வார்த்தைகளை மையப்படுத்தி தான் எல்லா வகையான உறவுகளும், எல்லா வகையான சித்தாந்தங்களும், எல்லா வகையான கருத்துக்களும் அமைந்திருக்கும். ஆனால் அந்த கருத்து, அந்த சித்தாந்தம், அந்த உறவு முறை சரியாக இருக்கிறதா அல்லது தவறாக இருக்கிறதா என்பது அவரவர் தனிப்பட்ட நபரினுடைய புரிதலை பொறுத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் என்னுடைய முன்னுரையில் சொன்னேன். நாம் எப்பொழுது சரியான சித்தாந்தத்தையும் சரியான புரிதலையும் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக சூட்சமமாக்கி வைத்திருக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியானது சரியான பயணத்தில் செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஒரு கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட உறவு ஜெயிக்க வேண்டுமெனில், நம்பிக்கை மிக்கதாக இருக்க வேண்டுமெனில், அவர்களுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய புரிதல் என்பது சரியானதாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம் உண்மையாகவே ஜெயிக்க வேண்டுமெனில் அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் சரியாக இருக்க வேண்டும். தவறான கண்ணோட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட சித்தாந்தமாக இல்லாமல், தவறான கண்ணோட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட கருத்தாக இல்லாமல், எப்பொழுது ஒரு சரியான காரியத்திற்காக, நியாயமான காரியத்திற்காக அந்த சித்தாந்தமும் கருத்தும் உருவாக்கப்பட்டதோ, அப்பொழுது அந்த சித்தாந்தமும் கருத்தும் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அது வெற்றியில் சென்று முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தங்களும் நாம் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் சரியாக இருக்கிறதா, நியாயமாக இருக்கிறதா, யோக்கியமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி, அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கை முறையை எடுத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற, இன்று நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை யோசித்து பாருங்கள். கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்காக கல்வி உருவாக்கப்பட்டது? கல்வி என்பது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை செதுக்க வேண்டும். கல்வி என்பது ஒரு தனி மனிதனுடைய அறத்தை செதுக்க வேண்டும். கல்வியினால் ஒருவன் கல்வி பயின்று கொண்டிருப்பதன் காரணமாக அவனுடைய தனி மனித அறம் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அறத்திலும் ஒழுக்கத்திலும் ஒருவரை ஒருவர் மதிப்பதிலும் எல்லோரும் எல்லோருக்கும் சமம், யாரும் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்கின்ற சித்தாந்தங்களை எல்லாம் உருவாக்குவதுதான் கல்வி. அதற்காகத்தான் ஒரு மனிதன் கல்விக்கு செல்கிறான், கல்வியை கற்றுக்கொள்கிறான், படிக்கின்றான், படித்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறான் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த கல்வி. ஆனால் இன்று எப்படி ஆகிவிட்டது கல்வி? ஒருவன் படித்தால் வேலை கிடைக்கும், அப்படி என்றால் இட் ஹஸ் பிகம் லைக் அ பிஸ்னஸ், இல்லையா? எப்படி ஆகிவிட்டது என்றால் இது ஏதோ ஒரு வாணிபம் மாதிரி ஆகிவிட்டது. நாம் படித்தால் வேலை கிடைக்கும்,
படிப்பு என்பது வேலைக்காக மட்டுமே என்று உருவாக்கப்பட்டது அல்ல. கல்வியினுடைய முக்கியமான சூட்சமமான சித்தாந்தம் என்பது தனி மனிதனுடைய அறம் வளர வேண்டும். அப்படி தனி மனிதனுடைய அறம் வளர்கின்ற பொழுது ஒவ்வொரு தனி மனிதனாக சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அறம் வளரும். தனி மனிதனுடைய அறத்தினால் சமூக அறம் வளரும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கல்வி. அதை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக இன்று படித்தவர்கள் அதிகமாக குற்றங்களை செய்கிறார்கள், படித்தவர்கள் அதிகமாக குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதில் நாம் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆன்மீகத்தை எடுத்து பாருங்கள். ஆன்மீகம் என்றால் என்ன என்றே இன்று நமக்கு தெரிவதில்லை. ஆன்மீகம் என்றால் என்ன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கோவிலுக்கு வந்து முழங்கால் படியிட்டு சாமி கும்பிடுவது, நான் வேண்டுவதை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுகிறார் என்றால் என்னுடைய பக்தி மேன்மேலும் வளரும், ஆண்டவரின் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசமும் நம்பிக்கையும் மேன்மேலும் வளரும். அப்படி மேன்மேலும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவருடன் கேட்டதன் காரணமாக கிடைத்ததனால் அது ஆன்மீகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நபர், அதே கேட்டு பெற்றுக்கொண்ட நபர் வெளியில் சென்று கெட்ட வார்த்தை பேசுகிறான், வெளியில் சென்று அறமற்ற வாழ்க்கை வாழ்கிறான், வெளியில் சென்று ஒழுக்கமற்ற பிள்ளையாக இருக்கிறான், வெளியில் சென்று யாரையும் மதிக்காமல் இருக்கிறான், வெளியில் சென்று பணத்தை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான், வெளியில் சென்று சாதியை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான், வெளிச்சென்று மதத்தை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறான். ஆன்மீகம் என்பது வெறுமனே கடவுளை கும்பிடுவது அல்ல, கடவுளிடம் நம்முடைய தேவைகளை வேண்டி பெற்றுக்கொள்வது அல்ல. ஆன்மீகம் என்பது அதையும் தாண்டி தன்னுடைய நற்பண்புகளால் வெளிக்காட்டுவது. எவன் ஒருவன் தன்னுடைய நற்பண்புகளால், ஒழுக்கத்தினாலும் அறத்தினாலும் தன் அருகே இருக்கக்கூடிய மனிதனை காண்பிக்க செய்கிறானோ அப்பொழுது அந்த மனிதன் ஆன்மீகவாதியாக சித்தரிக்கப்படுகிறான். அப்பொழுதுதான் உண்மையிலேயே அவன் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தையும் பண்பு நலன்களையும் பிரித்து நம்மால் ஒருபோதும் பார்க்க முடியாது. மொராலிட்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்மால் இந்த மொராலிட்டியையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிரிக்கவே முடியாது. அதனால் நமக்கு ஆன்மீகத்தை பற்றி இருக்கக்கூடிய கருத்து கூட இன்று தவறானதாகத்தான் இருக்கிறது. மருத்துவத்தை பற்றி இருக்கக்கூடிய கருத்தும் நமக்கு தவறாகத்தான் இருக்கிறது. உலகத்திலேயே மருத்துவத்திற்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடாகத்தான் இருக்கும். எங்கு பார்த்தாலும் விளம்பர பலகைகள், இந்த ஹாஸ்பிட்டல் இதற்கு பொருந்தும், சரியானதாக இருக்கும் என்று அவர்களே தங்களுடைய மருத்துவமனைகளுக்காக விளம்பர பலகை செய்து கொள்கிறார்கள். மருத்துவமும் என்று வாணிபமாக மாறி போனதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் சித்தாந்தங்களும் தவறாக இருக்கிறது. அப்படி தவறான சித்தாந்தங்களும் கருத்துக்களும் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த போவதில்லை. மாறாக சுயநலமாக மேம்படுத்துமே தவிர சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையினை ஒருபோதும் மேம்படுத்த போவதில்லை. சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையினை எப்பொழுது மேம்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் அதை சார்ந்த அந்த கருத்தும் சித்தாந்தமும் சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவரை நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தும், நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தமும், நாம் ஒன்றை பற்றி புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த புரிதலும் சரியாக இல்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் பயணிக்க போவதில்லை. நாம் ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பண்பு நலன்களில், அந்த பண்பு நலன்களுக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒருபோதும் அமைத்துக் கொள்ள போவதில்லை. அதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் படைக்கப்பட்டது ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்போடு, எந்த நோக்கத்தோடு, எதற்காக நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காகவும் அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காகவும் படைக்கப்பட்டவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அதை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய சித்தாந்தங்கள் சரியாகும். எப்பொழுது ஆண்டவருக்காக படைக்கப்பட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சரியானவையாக மாறும். எப்பொழுது ஆண்டவருக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கை முறையில் தான் நாம் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக, இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். நாம் அனைவரும் தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறோம். ஒன்றை குறித்து தவறான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான கருத்துக்கள், தவறான சித்தாந்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. வாழ்க்கையை பாதிப்பதன் விளைவாக, தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிப்பதன் விளைவாக தவறான கருத்துக்களும் தவறான சித்தாந்தங்களும் சமூக வாழ்க்கையை பாதிக்கிறது. இதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, எப்பொழுது உணர்ந்து நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சமூகம் சார்ந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறோமோ
அப்பொழுது இறைவனின் பிள்ளையாக, இறைவன் படைத்த படைப்புகளின் பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஒருவேளை நாம் அப்படி இருக்கிறோம் எனில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், இல்லையெனில் அப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரின் பாதம் எடுத்து வைப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இன்று எங்களுடைய திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். நீர்தாமே என்னாலும் அவர்களோடு இருந்து அவர்களுடன் பயணித்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து நீர் எதிர்பார்க்கின்ற அந்த வழியில் இந்த திரு அவையை வழிநடத்த தேவையான எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் தருமாறு உம்மை வேண்டி ஜபிக்கின்றோம் இறைவா. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இதோ இங்கு கொள்ளுமை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கின்றோம். பல்வேறு எண்ணங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் விரைவாக நிறைவேறி எப்பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி ஜபித்து மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்காக ஜபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களை தொட்டு ஆசிர்வதித்து நாட்டிற்கு தேவையான அறத்தினையும் சமூக அறத்தினையும் போதிக்கக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக மாற வேண்டிய எல்லாவிதமான அருள்வரங்களை தந்து காத்தருளுமாறு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், யாரும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், முதியவர்கள், தனிமையில் இருக்கோர் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பினாலும் பாதுகாப்பினாலும் அரவணைப்பினாலும் எப்பொழுதும் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்த பிள்ளைகளாக, எப்பொழுதும் உம்முடைய வானதூதர்களின் பாதுகாப்பில் அரவணைக்கப்பட்ட பிள்ளைகளாக, உணர்கின்ற பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி உம்மை நோக்கி ஜபித்து மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபித்து மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும். எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும். இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே. இளமையும் பலமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே. வரம் தருவாய் இறைமகனே, தந்திட வருகின்றேன். இறைவா, என்னையே உமக்காக தந்திட வருகின்றேன். இறைவா, என்னையே உமக்காக தந்திட வருகின்றேன். இறைவா, என்னையே உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்களினும் ஆட்சியை எங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளில் இருந்து உமது வியத்தகு மொழிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் இடத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம் அனைவரையும் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்க வந்த அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வளனே இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை எம்மில் வளர்த்திடுமே. வளனே இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை எம்மில் வளர்த்திடுமே. தாயாய் மாமரிதான் இருக்க நல்ல தந்தை ஒருவர் எமக்கு வேண்டாமா? தாயாய் மாமரிதான் இருக்க நல்ல தந்தை ஒருவர் எமக்கு வேண்டாமா? சூசையே இறை நேசரே, மாவளனே அருட்காவலனே. சூசையே இறை நேசரே, மாவளனே அருட்காவலரே. வளனே இயேசுவை வளர்த்தவரே, அருள் வளங்களை எம்மில் வளர்த்திடுமே.